தொடர்ந்து மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியில் 50 முக்கிய செய்திகளை விரைவாகவும் துல்லியமாகவும் அரைமணியில் பார்க்கலாம். 2 நாள் பயணமாக திருவாரூர் வருகை தந்த தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காட்டூரில் உள்ள தனது பாட்டி அஞ்சுகத்தம்மாள் நினைவிடத்தில் மலர்தூவி அஞ்சலி செலுத்தினார். தொடர்ந்து பவித்ரமாணிக்கம் என்ற இடத்தில் ரோட் ஷோ தொடங்கினார். சாலையின் இரு பக்கமும் நின்றிருந்த பொதுமக்களிடம் மனுக்களை பெற்றுக்கொண்டே உற்சாகமாக மக்களை பார்த்து கையசைத்தபடி நகர வீதிகளில் நடந்து சென்றார். துர்காலய ரோடு, கமலாலயம், வடகரை, பழைய பேருந்து நிலையம் வழியாக நடந்து சென்று மேம்பாலம் அருகே அமைக்கப்பட்டிருந்த திமுக தலைவர் கலைஞரின் முழு உருவ சிலையை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். செங்கல்பட்டு மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான புலிப்பாக்கம், திருக்கச்சூர், மறைமலை நகர், பொத்தேரி, கூடுவாஞ்சேரி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இடியுடன் கூடிய பலத்த மழை பெய்தது. இதனால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவுவதால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். இருப்பினும் புறநகர் பகுதிகளில் பல்வேறு இடங்களில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை இரவில் தூக்கமின்றி கடும் சிரமத்திற்கு ஆளாகினர். தேர்தலை மனதில் வைத்து மக்கள் நலத்திட்டங்களை முதலமைச்சர் வழங்கவில்லை என்று துணை முதலமைச்சர் உதயநிதி தெரிவித்துள்ளார். கரூர் மாவட்டம் திருமாநிலையூரில் 40 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்ட புதிய பேருந்து நிலையத்தை திறந்து வைத்த பின் 18,000 பேருக்கு நலத்திட்ட உதவிகளை உதயநிதி ஸ்டாலின் வழங்கினார். பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய அவர், கரூருக்கு மினி டைடல் பார்க், முருங்கை பதப்படுத்தும் தொழிற்சாலை, விளையாட்டுத்துறை சார்பாக பல்வேறு திட்டங்களை முதலமைச்சர் அறிவித்திருப்பதாக உதயநிதி தெரிவித்தார். அடுத்த தலைமுறையை மனதில் வைத்தே முதலமைச்சர் பல்வேறு நலத்திட்டங்களை முன்னெடுத்து வருவதாகவும் அவர் கூறினார். முன்னாள் ஐஜி பொன் மாணிக்கவேல் மீது சிபிஐ பதிவு செய்த வழக்கில் தாக்கல் செய்யப்பட்ட குற்றப்பத்திரிகை நகலை உயர்நீதிமன்ற கிளையில் தாக்கல் செய்ய சிபிஐக்கு நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். ஓய்வு பெற்ற காவல் அதிகாரி பொன் மாணிக்கவேல் மீதான வழக்கை ரத்து செய்யக்கோரிய வழக்கு விசாரணைக்கு வந்தபோது மதுரையில் உள்ள நீதிமன்றத்தில் சிபிஐ தரப்பில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக கூறப்பட்டது. ஆனால் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது குறித்து மாணிக்கவேலுக்கு எந்த தகவலும் தெரிவிக்கவில்லை என்று தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து குற்றப்பத்திரிகை நகலை உயர்நீதிமன்ற கிளையில் தாக்கல் செய்த நீதிபதி உத்தரவிட்டார். கள்ளச்சாராயம் குடித்து இறந்தவனுக்கு 10 லட்சம் ரூபாய் கொடுக்கும் அரசு காவலர்களால் அடித்து கொலை செய்யப்பட்ட அஜித்குமாருக்கு நிதி இல்லை என்று கூறுவது நியாயமா என்று சீமான் வினவியுள்ளார். சிவகங்கை வடபுறத்தில் அஜித்குமாருக்கு குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் தெரிவித்த சீமான் 5 லட்சம் ரூபாய் நிதி வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாநில அரசின் கையாளாகாத தனமே இந்த வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டதற்கு காரணம் என்றார். மாநில சுயாட்சி பேசும் அரசு ஏன் இந்த வழக்கை சிபிஐக்கு வழங்கியது என்று சீமான் வினவினார். மேலும் அனைத்து காவல் நிலையங்களிலும் நிகிதா குறித்து புகார் வந்த நிலையில் ஏன் இன்னும் அவரை கைது செய்யவில்லை என்றும் சீமான் வினவினார். தமிழகத்தை ஆண்ட 2 கட்சிகளுமே கேடுகெட்ட ஆட்சிதான் செய்தது என்றும் சீமான் சாடினார். மேட்டுப்பாளையம் அருகே இளைஞர் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் பெண் உட்பட 3 போலீசார் கைது செய்துள்ளனர். காரைமடை பகுதியைச் சேர்ந்த பால் வியாபாரி சஞ்சய்குமார் கடந்த 8ஆம் தேதி வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்த போது வீட்டிற்குள் புகுந்த மர்ம நபர்கள் சரமாரியாக வெட்டி படுகொலை செய்தனர். சம்பவம் குறித்து விரைந்த காரமடை போலீசார் பெண் உட்பட 3 கைது செய்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் சஞ்சய் தனது உறவுக்கார பெண்ணை தொடர்ந்து தகாத வார்த்தைகளால் பேசியதோடு அவரது நடத்தை குறித்தும் ஆபாசமாக பேசி வந்ததால் அந்த பெண் தனது உறவினர்களுடன் சேர்ந்து வெட்டி கொலை செய்தது தெரியவந்தது. சாத்தூரில் வைகோ தொண்டர்களிடையே ஆவேசமாக கொந்தளித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விருதுநகர் மாவட்டம் சாத்தூரில் தனியார் திருமண மண்டபத்தில் மதிமுக சார்பில் நெல்லை மண்டல ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு சிறப்பு அழைப்பாளராக வைகோ மற்றும் திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் துரை வைகோ ஆகியோர் பங்கேற்றனர். அப்பொழுது நிகழ்ச்சியில் இறுதியாக நிறைவுரை ஆற்றிய வைகோ வந்தபோது நாற்காலிகள் காலியாக கிடந்ததால் ஆத்திரமடைந்த அவர் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களை பார்த்து ஆவேசமாக உள்ளே வந்து அமர முடியவில்லை என்றால் அனைவரும் வெளியே செல்லுங்கள் என்று மேடையில் இருந்தபடி ஆவேசமாக கத்தினார். கர்நாடகா அருகே இருசக்கர வாகனங்கள் ஒன்றுடன் ஒன்று மோதி ஏற்பட்ட விபத்தில் 2 பரிதாபமாக உயிரிழந்தனர். கர்நாடக மாநில மைசூரு நகரில் மணிக்கு 300 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லக்கூடிய ஹயபூசா ரக இருசக்கர வாகனத்தில் சையத் சரூன் என்பவர் சென்று கொண்டிருந்தார். அப்பொழுது சற்று நிலை தடுமாறிய இருசக்கர வாகனம் அதே பகுதியில் வந்து கொண்டிருந்த கார்த்திக் என்பவரது இருசக்கர வாகனத்தில் மோதி விபத்துக்குள்ளானது. இதில் கார்த்திக் சம்பவ இடத்திலேயே பலியான நிலையில் மோதிய வேகத்தில் சிறிது தூரம் நிற்காமல் ஓடிய சரூனின் இருசக்கர வாகனம் வெடித்து சிதறியதில் படுகாயமடைந்த சரூன் சிகிச்சை பலனளிக்காமல் பலியானார். இந்த கோர விபத்தின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. பிரபல இன்ஸ்டா பிரபலம் விஷ்ணு மற்றும் அவரது மனைவி மேக்கப் ஆர்டிஸ்ட் அஸ்மிதா உள்ளிட்டோர் குடும்பமாக சேர்ந்து ஆன்லைன் பங்குச்சந்தை மோசடி செய்ததாக சென்னை மத்திய குற்றப்பிரிவு வழக்கு பதிவு செய்துள்ளனர்.
ஏற்கனவே மனைவி அஷ்மிதா கொடுத்த புகாரில் யூடியூபர் விஷ்ணுவை விருகம்பாக்கம் அனைத்து மகளிர் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். குடும்பத்தின் உறுப்பினர்களிடம் தனித்தனியாக பழகி விஷ்ணு பண மோசடி செய்தது அம்பலமாகியுள்ளது. ஃபாரெக்ஸ் ஆன்லைன் ட்ரேடிங் செய்வதாக கூறி சுமார் 1,62,00,000 ரூபாய் மோசடி செய்தார் என்பது யூடியூபர் விஷ்ணு மீதான புகாராகும். தன் பெயரை பயன்படுத்தி ட்ரேடிங் மோசடி செய்ததாக மனைவி அஷ்மிதா புகார் அளித்த நிலையில் அஷ்மிதா மீதும் வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். எடப்பாடி அருகே விபச்சாரத்தில் ஈடுபட்ட 2 பெண்கள் மற்றும் புரோக்கர் உட்பட 4 பேரை போலீசார் கைது செய்தனர். சேலம் மாவட்டம் எடப்பாடி பகுதியைச் சேர்ந்த பழனிசாமி, அவரது மனைவி திருமண வரன் அமைத்து தரும் புரோக்கராக செயல்பட்டு வந்தனர். இந்நிலையில் இவர்கள் இருவரும் சாலையில் சென்று கொண்டிருந்தவரை அழைத்து 1000 ரூபாய் கொடுத்தால் அழகான பெண்களிடம் உல்லாசமாக இருக்கலாம் என்ற ஆசை வார்த்தை கூறி ஒரு வீட்டிற்குள் அழைத்து சென்றுள்ளனர். அங்கு சென்ற நபர் விபச்சாரம் செய்வதை கண்டறிந்து போலீசாருக்கு தகவல் கொடுத்துள்ளார். இதன் அடிப்படையில் விரைந்த போலீசார் 2 பெண்கள் மற்றும் பழனிசாமி மற்றும் அவரது மனைவி உட்பட 4 பேரை கைது செய்தனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் சுற்றுவட்டார பகுதிகளில் திடீரென பெய்த கனமழையால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். குடியாத்தம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான நெல்லூர், பேட்டை, காந்திநகர், அமனாங்குப்பம், கல்லூர் உள்ளிட்ட பகுதிகளில் திடீரென கனமழை பெய்தது. இதனால் சாலையில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. மேலும் நகரின் பல்வேறு பகுதிகளில் மழைநீரும் கழிவுநீரும் ஒன்றாக சேர்ந்து தேங்கி நின்றதால் அந்த வழியே சென்ற பொதுமக்கள் பலரும் அவதியடைந்து வருகின்றனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே நிலத்தகராறில் வாலிபர் மண்வெட்டியால் வெட்டி கொலை செய்யப்பட்ட வழக்கில் குற்றவாளியை கைது செய்ய கோரி உறவினர்கள் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டதால் பரபரப்பு நிலவியது. தட்டாங்குட்டை பகுதியைச் சேர்ந்த ரமேஷுக்கும் அவரது பெரியப்பா விநாயகத்திற்கும் இடையே நிலத்தகராறு தொடர்பாக கடந்த 2 தினங்களுக்கு முன்பு வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. இதில் ரமேஷை விநாயகம் மண்வெட்டியால் வெட்டியதில் அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இந்நிலையில் விநாயகத்தை கைது செய்ய கோரி குடியாத்தம் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு உறவினர்கள் குடியாத்தம் ஆம்பூர் சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். இதனையடுத்து நெருப்பு போலீசார் உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததன் பேரில் உறவினர்கள் கலைந்து சென்றனர். இதனால் அந்த பகுதியில் பரபரப்பான சூழல் ஏற்பட்டது. கள்ளக்குறிச்சி அருகே தென்பெண்ணை ஆற்றில் புதிதாக கட்டப்பட்டு வரும் பால பணியினை ஆய்வு மேற்கொண்ட அமைச்சர் ஏவா வேலு பணிகளை விரைந்து முடிக்க உத்தரவிட்டார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிபந்தியம் தொகுதிக்குட்பட்ட கூவனூர் மற்றும் சாங்கியம் கிராமம் இடையே சுமார் 26 கோடி ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் அடிக்கல் நாட்டப்பட்டு 380 மீட்டர் நீளத்திற்கு உயர்மட்ட பாலப்பணி நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவா வேலு பாலப்பணிகளை ஆய்வு மேற்கொண்டு பணிகளை துரிதப்படுத்தி விரைந்து முடித்து மக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டுவர அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். தென்காசி அருகே தெருநாய் கடித்து குதறியதில் பள்ளி சிறுவர்கள் உட்பட 5 பேர் படுகாயமடைந்துள்ளனர். தென்காசி மாவட்டம் வடகரை பகுதியில் தெருநாய்கள் தொல்லை தொடர்ந்து அதிகரித்து காணப்பட்டு வரும் நிலையில் வடகரை 3 சூழி பகுதியில் சுற்றித் திரிந்த நாய் சாலையில் சென்ற 2 பள்ளி சிறுவர்கள் உட்பட 5 பேரை கடித்து குதறியது. இதில் படுகாயமடைந்த 5 பேரும் தென்காசி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்நிலையில் பேரூராட்சி நிர்வாகத்தினர் உடனடியாக நாய் தொல்லையை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே நகைக்காக 60 வயது மூதாட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நத்தமேடு கிராமத்தில் உள்ள செட்டிக்குளம் பகுதியைச் சேர்ந்தவர் சந்திரா. 60 வயது மூதாட்டியான இவர் வீட்டில் தனியாக வசித்து வந்த நிலையில் வீட்டில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். மூதாட்டி அணிந்திருந்த நகைகள் மாயமானதாக கூறப்படும் நிலையில் நகைக்காக மூதாட்டி கொலை செய்யப்பட்டதை உறுதி செய்த போலீசார் பக்கத்து வீட்டுக்காரர்கள் இருவரிடம் தீவிர விசாரணை மேற்கொண்டுள்ளனர். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே மூடப்பட்ட பட்டாசு ஆலைகளை மீண்டும் திறக்க வலியுறுத்தி பொதுமக்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். பட்டாசு தொழிற்சாலைகளில் நடைபெற்று வரும் வெடி விபத்துகளை தடுக்கும் விதமாக மேற்கொள்ளப்பட்ட ஆய்வில் கடந்த 10 மாதங்களில் மட்டும் விதிமுறைகளை மீறியதாக 80க்கும் மேற்பட்ட பட்டாசு தொழிற்சாலைகளின் உரிமங்கள் தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்டு இதுநாள் வரை திறக்கப்படாமல் உள்ளன. இதனால் தங்களின் வாழ்வாதாரம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக வேதனை தெரிவிக்கும் தொழிலாளர்கள் ஆலையை திறக்க வலியுறுத்தி செங்கமலப்பட்டியில் உள்ள பட்டாசு ஆலை முன்பு காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னையில் நள்ளிரவில் ரயிலில் இருந்து தவறி விழுந்து படுகாயமடைந்த நபர் கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். கோடம்பாக்கம் ரயில் நிலையத்தில் தாம்பரத்தில் இருந்து கடற்கரை செல்லும் மின்சார ரயில் புறப்பட தயாராக இருந்தது. அப்பொழுது 45 வயது மதிக்கத்தக்க நபர் ரயில் புறப்படும் நேரத்தில் இறங்க முயற்சித்த போது தவறி நடைபேடை தண்டவாளத்தில் விழுந்துள்ளார். இதில் தலை மற்றும் இடது காலில் பலத்த காயம் ஏற்பட்டதை அடுத்து அந்த நபர் உடனடியாக 108 ஆம்புலன்ஸ் மூலம் கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். சென்னையில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டதாக பொய் வழக்கு பதிவு செய்யப்பட்டதாக கூறி இளைஞர் ஒருவர் தற்கொலைக்கு முயற்சித்தார்.
தலைமைச் செயலக காலனி காவல் நிலையத்திற்கு உட்பட்ட பகுதியில் கஞ்சா விற்பனையில் ஈடுபடுவதாக கூறி ஓட்டேரி பகுதியைச் சேர்ந்த குணசேகரன், அரவிந்த் மற்றும் புரசைவாக்கம் பகுதியைச் சேர்ந்த கோகுல்குமார் ஆகியோரை போலீசார் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். அப்பொழுது போலீசார் தங்கள் மீது பொய் வழக்கு பதிவு செய்ததாக அவர்கள் தெரிவித்தனர். இதனையடுத்து நீதிபதி மூவரையும் ஜாமீனில் விடுவித்தார். கஞ்சா வழக்கில் கைது செய்யப்பட்டிருப்பதாக செய்திகள் வந்ததை அடுத்து அரவிந்த் என்பவர் வீட்டில் இருந்த எலி மருந்தை குடித்து தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டுள்ளார். மயக்க நிலையில் இருந்த அரவிந்தை அவரது மனைவி பொன்செல்வி 108 ஆம்புலன்ஸ் வரவழைத்து கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு அவசர சிகிச்சை பிரிவில் சிகிச்சைக்காக அனுமதித்தார். மருத்துவ சிகிச்சைக்கு அமெரிக்கா செல்ல அனுமதி கோரி முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் சகோதரர் அசோக்குமார் தாக்கல் செய்த மனுவை தள்ளுபடி செய்து சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் சகோதரர் அசோக்குமார் மற்றும் முன்னாள் உதவியாளர் சண்முகம் உள்ளிட்ட 13 பேருக்கு எதிராக அமலாக்கத்துறை தாக்கல் செய்த சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்ட வழக்கு சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் விசாரணையில் உள்ளது. இந்நிலையில் அசோக்குமார் தரப்பில் இதய சிகிச்சை மேற்கொள்ள அமெரிக்கா செல்ல அனுமதி கோரி மனு தாக்கல் செய்யப்பட்டது. இதற்கு அமலாக்கத்துறை எதிர்ப்பு தெரிவித்ததை அடுத்து மனு தள்ளுபடி செய்யப்பட்டது. விருதுநகர் பட்டாசு ஆலைகளில் அடிக்கடி நடக்கும் விபத்துகள் குறித்து ஆய்வு செய்து விரிவான அறிக்கை தாக்கல் செய்ய 2 குழுக்களை அமைத்து தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் உத்தரவிட்டுள்ளது. பட்டாசு ஆலை விபத்து தொடர்பாக வெளியான செய்தியின் அடிப்படையில் தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் தாமாக முன்வந்து வழக்கை விசாரணைக்கு எடுத்தது. அதில் பட்டாசு ஆலை உரிமையாளர்கள் ஆலைகள் செயல்படுவதற்கான பாதுகாப்பு விதிகள் குறித்து அறிந்திருக்கவில்லை என்பதையே விபத்து காட்டுகிறது என்று தெரிவித்த தீர்ப்பாய உறுப்பினர்கள், பட்டாசு ஆலைகளுக்கு அனுமதி அளிக்கும் முன் அனைத்து உரிமங்களும் சம்பந்தப்பட்ட துறைகளிடம் இருந்து பெறப்பட்டுள்ளதா என்பதை ஆய்வு செய்த பின்னரே ஆலை செயல்படுவதற்கான தடையில்லா சான்று இனி வழங்க வேண்டும் என்று விருதுநகர் மாவட்ட ஆட்சியருக்கு பசுமை தீர்ப்பாயம் உத்தரவிட்டுள்ளது. நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் மீனவர்களை கற்களால் தாக்கி 2 லட்சம் மதிப்புள்ள மீன்பிடி வலைகளை இலங்கை கடற்கொள்ளையர்கள் கொள்ளையடித்துச் சென்றனர். வேதாரண்யம் அடுத்த ஆறுகாட்டுத்துறையைச் சேர்ந்த சந்திரமோகன் என்பவருக்கு சொந்தமான ஃபைபர் படகில் நேற்று மதியம் 4 மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க சென்றனர். கோடியக்கரைக்கு தென்கிழக்கே மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது நேற்று நள்ளிரவில் 2 படகில் வந்த இலங்கை கடற்கொள்ளையர்கள் மீனவர்களை கற்களால் தாக்கி கடற்பரப்பில் விரிக்கப்பட்டிருந்த சுமார் 2 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 300 கிலோ வலையை அறுத்து எடுத்துச் சென்று தப்பிச் சென்றனர். இதுகுறித்து கடலோர காவல் படையினர் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே மன அழுத்தம் காரணமாக பெண் காவலர் விஷம் குடித்து தற்கொலைக்கு முயன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அனுமந்தபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் காவலர் லட்சுமி. இவர் மூலனூர் காவல் நிலையத்தில் பணியாற்றி வருகிறார். இவர் அண்மையில் பணியிட மாற்றம் மற்றும் மேலதிகாரிகளின் ஒழுங்கற்ற வார்த்தைகளால் மன உளைச்சலில் இருந்ததாக கூறப்படுகிறது. இதனால் அவர் டிஎஸ்பி அலுவலக நுழைவாயிலேயே விஷம் அருந்திய நிலையில் சக காவலர்கள் அவரை மீட்டு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்துள்ளனர். இச்சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவள்ளூரில் சிறுவன் கடத்தப்பட்ட வழக்கில் கைதான 5 பேரை 2 நாள் காவலில் எடுத்து சிபிசிஐடி போலீசார் விசாரணையை தொடங்கினர். ஆள்கடத்தல் வழக்கில் கைது செய்யப்பட்டு புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த பெண்ணின் தந்தை உட்பட 5 பேரையும் காவலில் எடுத்து விசாரிக்க கோரி சிபிசிஐடி போலீசார் திருவள்ளூர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தனர். இதனை விசாரித்த நீதிபதி சிபிசிஐடி போலீசார் பலத்த பாதுகாப்புடன் 2 நாட்கள் காவலில் எடுத்து விசாரணை நடத்த அனுமதி அளித்துள்ளார். இதனையடுத்து திருவள்ளூர் ரயில்வே மேம்பாலம் அருகே உள்ள சிபிசிஐடி அலுவலகத்தில் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் 5 பேரிடமும் விசாரணை தொடங்கி நடைபெற்று வருகிறது. குற்றாலத்தில் சீசன் களை கட்டியுள்ளதால் அருவிகளில் குளிக்க சுற்றுலா பயணிகள் கூட்டம் அலைமோதியது. இந்த ஆண்டிற்கான சீசன் கடந்த மாதம் துவங்கிய நிலையில் குற்றாலத்தில் உள்ள அனைத்து அருவிகளிலும் நீர்வரத்து சீராக இருந்து வருகிறது. காலை முதல் குளுகுளு காற்றுடன் இதமான சாரல் மழை பொழிந்து வருவதால் அருவிகளில் குளிப்பதற்காக குற்றாலம் மெயின் அருவி கரையில் சுற்றுலா பயணிகள் கூட்டம் அதிகரித்து காணப்படுகிறது. அருவிக்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் உற்சாகமாக மகிழ்ந்து வரும் நிலையில் அனைத்து அருவிக்கரைகளிலும் காவல்துறையினர் மற்றும் தீயணைப்புத் துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் வண்டலூரில் நீர்நிலை ஆக்கிரமிப்பில் உள்ள வீடுகளை இடிக்கப் போவதாக தெரிவித்த அதிகாரிகளுடன் அப்பகுதி மக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. ஊனமாஞ்சேரி பகுதியில் 5 தலைமுறையாக வசித்து வரும் நிலையில் ஏரி புறம்போக்கு என்று கூறும் அதிகாரிகள் இதே இடத்தில் 20 பேருக்கு பட்டா வழங்கியது எப்படி என்று சரமாரியான கேள்விகளை முன்வைத்து மக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது வேறு இடத்தில் வீடு வழங்கப்படும் என்று அதிகாரிகள் தெரிவித்து சென்றதை அடுத்து அமைச்சர் தாமு அன்பரசனை சந்தித்து மனு அளித்த அப்பகுதி மக்கள் நாங்கள் இதே இடத்தில் வசிக்க வழிவகை செய்ய வேண்டும் என்று கண்ணீர் மல்க வலியுறுத்தினர். நமீபியா சென்றுள்ள பிரதமர் மோடிக்கு அந்நாட்டின் உயரிய விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. ஆப்பிரிக்க நாடான நமீபியாவுக்கு சென்ற பிரதமர் மோடிக்கு அந்நாட்டு பாரம்பரிய முறைப்படி வரவேற்பு அளிக்கப்பட்டது. பின்னர் பிரதமர் மோடிக்கு அந்நாட்டின் உயரிய விருதான வெல்விட்சியா மிராபிலிஸ் என்ற விருதை நமீபியா அதிபர் நந்தி வழங்கினார்.
விருதை பெற்றுக்கொண்ட பிரதமர் மோடி இந்த கௌரவம் தனக்கு மட்டுமல்ல 140 கோடி இந்தியர்களுக்காக உள்ளது என்று பெருமிதம் தெரிவித்தார். வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம், புதிய தொழிலாளர் விதிமுறைகள் மற்றும் சட்டம் ஒழுங்கு நிலைமை ஆகியவற்றை கண்டித்து பீகார் முழுவதும் போராட்டம் நடைபெற்றது. பாட்னாவில் உள்ள மாநில வருமான வரித்துறை அலுவலகத்தில் இருந்து பேரணியாக சென்று போராட்டம் நடத்தப்பட்டது. இந்த முழு அடைப்பு போராட்டத்தில் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி, ராஷ்டிரிய ஜனதா தள தலைவர் தேஜஸ்வி யாதவ், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் பேபி உள்ளிட்ட தலைவர்கள் கலந்து கொண்டனர். ராஜஸ்தானில் இந்திய விமானப்படைக்கு சொந்தமான ஜாக்வார் ரக போர் விமானம் விழுந்து நொறுங்கியதில் விமானிகள் 2 உயிரிழந்தனர். ராஜஸ்தான் மாநிலம் கரு மாவட்டத்தில் உள்ள பனோடா கிராமத்தில் இந்திய விமானப்படைக்கு சொந்தமான ஜாக்வார் விமானம் விழுந்து விபத்துக்குள்ளானது. வான்வெளியில் தடுமாறியபடி பறந்த விமானம் வயல்வெளியில் விழுந்து நொறுங்கியது. குஜராத் மாநிலம் வதோதராவில் பாலம் இடிந்து விழுந்த விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 13ஆக உயர்ந்துள்ளது. வதோதரா ஆனந்த் நகரங்களை இணைக்கும் மகிசாகர் ஆற்றின் மீது உள்ள காம்பிரா பாலம் 43 ஆண்டுகளுக்கு முன் கட்டப்பட்டது. இந்த பாலம் திடீரென இடிந்து விழுந்தது. இதனால் வதோதரா ஆனந்த் நகரங்களுக்கு இடையான போக்குவரத்து முற்றிலும் துண்டிக்கப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீரில் செனாப் நதியில் நீர்மட்டம் உயர்ந்ததன் காரணமாக பாக்லிகார் அணையில் மதகுகள் திறக்கப்பட்டுள்ளன. ஜம்மு காஷ்மீரில் கடந்த சில நாட்களாக மழை பெய்து வருகிறது. இதனால் அங்குள்ள ஆறுகளின் நீர்மட்டம் வெகுவாக உயர்ந்து வருகிறது. இந்நிலையில் செனாப் நதியில் தொடர்ந்து நீர்மட்டம் உயர்ந்து வருவதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பாக்லிகார் அணையில் மதகுகள் பல திறக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் இப்பொழுது இருக்கும் இருண்ட காலத்தை மாற்றி இழந்த பொற்காலத்தை மீட்டு தருவேன் என்று எடப்பாடி பழனிசாமி உறுதியளித்துள்ளார். கோவை மாவட்டத்தில் 4 சட்டமன்ற தொகுதிகளில் மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற பெயரில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பயணம் மேற்கொண்டார். அதுகுறித்து அறிக்கை வெளியிட்ட அவர், அதிமுக மீண்டும் ஆட்சி அமைக்கும் என்பதற்கு தனது சுற்றுப்பயணத்தில் மக்களின் எழுச்சிய சாட்சி என்றும் 2026இல் அதிமுக ஆட்சி அமைவது உறுதி என்றும் குறிப்பிட்டுள்ளார். மதுரை மாநகராட்சியில் தனியார் கட்டிடங்களுக்கான சொத்து வரி நிர்ணயத்தில் 150 கோடி ரூபாய் முறைகேடு நடந்ததாக எழுந்த புகாரில் 5 மண்டல தலைவர்களின் ராஜினாமா கடிதம் ஏற்கப்பட்டது. இந்த முறைகேடு தொடர்பாக மத்திய குற்றப்பிரிவு போலீசார் விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் 5 மண்டல தலைவர்கள் மற்றும் 2 நிலைக்குழு தலைவர்களிடம் நேரில் விசாரணை நடத்தப்பட்டது. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே பாறையின் இடுக்கில் பதுங்கியிருந்த 12 அடி நீளமுள்ள முதலையை வனத்துறையினர் போராடி பிடித்தனர். பட்டக்காரனூர் பகுதியில் உள்ள குட்டையில் முதலையின் நடமாட்டம் இருப்பதாக வனத்துறையினருக்கு தகவல் கிடைத்துள்ளது. அதன் பேரில் அந்த பகுதிக்கு விரைந்த வனத்துறையினர் குட்டையில் உள்ள தண்ணீரை மோட்டார் மூலம் வெளியேற்றி பாறையின் இடுக்கில் பதுங்கியிருந்த முதலையை பிடித்து பவானிசாகர் அணை பகுதியில் விடுவித்தனர். திருப்பூர் மாவட்டம் கொடுவாய் அருகே குடிநீர் இணைப்பு வழங்க லஞ்சம் வாங்கிய ஊராட்சி மன்ற செயலாளரை லஞ்ச ஒழிப்புத்துறையினர் கைது செய்தனர். ஏலப்பாளையம் ஊராட்சியில் சக்தி விநாயகர்புரம் பகுதியைச் சேர்ந்த மகேஷ் பாபு என்பவரிடம் குடிநீர் இணைப்பு பெறுவதற்கு ஊராட்சி மன்ற செயலாளர் செல்வராஜ் 3000 ரூபாய் லஞ்சம் கேட்டுள்ளார். இதுகுறித்து அளிக்கப்பட்ட புகாரின் அடிப்படையில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் ரசாயனம் தடவிய ரூபாய் நோட்டுகளை மகேஷ் பாபுவிடம் கொடுத்து அனுப்பிய நிலையில் அவர் கையும் களவுமாக பிடிபட்டார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே உள்ள செம்பராம்பாட்டு கிராமத்தில் மிகவும் பழமையான ஐயனார், வீரனார் மற்றும் வீராயி அம்மன் கோவில் புதுப்பித்து ஆரம்பிக்கப்பட்டு மகா கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. இந்த விழாவை முன்னிட்டு சின்னசேலம் ஓம் சக்தி கிராமிய நடன கலை குழுவினர் நடத்தும் கிராமிய கலை நிகழ்ச்சி கோயிலின் வளாகத்தில் நடைபெற்றது. இதில் ஓம் காளி, கருப்புசாமி, முருகன், வலி தெய்வானை, முத்துமாரியம்மன் ஆகிய கடவுள்களின் தத்ரூபமாக வேடம் அணிந்து நடனமாடி கலைஞர்கள் அசத்தினர். உலக பிரசித்தி பெற்ற ஸ்தலமாகவும் பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னி ஸ்தலமாகவும் விளங்கும் திருவண்ணாமலையில் அருணகிரிநாதருக்கு அவதார நல்விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இதன் 2ஆம் ஆண்டு விழாவை முன்னிட்டு அருளாளர் அருணகிரிநாதர் இயற்றிய பாடலுக்கு பரதநாட்டியம் ஆடி அஞ்சலி செலுத்தப்பட்டது. வெளிநாட்டு நாடாளுமன்றங்களில் பிரதமர் மோடி 17 உரைகளை நிகழ்த்தியுள்ள நிலையில் கடந்த காலங்களில் காங்கிரஸ் கட்சி பிரதமர்களின் நாடாளுமன்ற உரைகளின் கூட்டுத் தொகைக்கு சமம் என்று தகவல் வெளியாகியுள்ளது. காங்கிரஸ் பிரதமர்கள் ஜவஹர்லால் நேரு, இந்திரா காந்தி, மன்மோகன் சிங், ராஜீவ்காந்தி, VP நரசிம்மராவ் ஆகியோர் பிற நாட்டு நாடாளுமன்றங்களில் 17 உரை நிகழ்த்தியுள்ளனர். அடல் பிகாரி வாஜ்பாய் பிரதமராக இருந்த காலத்தில் மற்ற நாடுகளின் நாடாளுமன்றங்களில் 2 முறை உரையாற்றியுள்ளார். இந்நிலையில் பிரதமர் மோடி 2014ஆம் ஆண்டு ஆஸ்திரேலியா, பிஜி, பூட்டான் மற்றும் நேபாள நாடாளுமன்றங்களில் உரையாற்றினார்.
திருச்சியில் தனியார் கல்லூரி விடுதியில் 2ஆம் ஆண்டு மாணவன் தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படும் நிலையில் மரணத்தில் மர்மம் இருப்பதாக கூறி உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். திருச்சியில் உள்ள பிஷப் கீப்பர் கல்லூரியில் அபிஷேக் என்ற மாணவன் வரலாறு 2ஆம் ஆண்டு படித்து வந்தார். இந்நிலையில் கடந்த 7ஆம் தேதி அபிஷேக்கின் அலைபேசியில் இருந்து பேசிய விடுதி காப்பாளர் தனது மகன் தவறு செய்துவிட்டார், உடனடியாக கல்லூரிக்கு வாருங்கள் என்று தெரிவித்துள்ளார். இதனையடுத்து பெற்றோர் கல்லூரிக்கு விரைந்த நிலையில் தூக்கில் தொங்கிய நிலையில் மாணவன் இறந்து கிடந்துள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூரில் அடிப்படை வசதிகளை செய்து தர வலியுறுத்தி அதிமுகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருப்போரூர் தொகுதியில் அதிமுக சார்பில் கொண்டுவரப்பட்ட பல்வேறு திட்டங்களை நிறுத்தி வைத்துள்ள திமுக அரசை கண்டித்தும் இந்த பகுதியில் அடிப்படை வசதிகளை செய்து தர வலியுறுத்தியும் திருப்போரூர் ரவுண்டானா அருகே அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் அதிமுக முன்னாள் அமைச்சர் வளர்மதி உள்ளிட்ட 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு திமுக அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பினர். தமிழக அரசியல் வரலாற்றில் மதுரை மாநகராட்சியில் 5 மண்டல தலைவர்களை ராஜினாமா செய்ய கூறியது போல் மோசமான நிலையை சந்தித்தது இல்லை என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் தெரிவித்துள்ளார். மதுரை மாவட்டம் பாலமேடு அருகே மூடுவார்பட்டி கிராமத்தில் அதிமுக சார்பில் இளைஞர்களுக்கு விளையாட்டு உபகரணங்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த பேசிய அவர், தேர்தலின் போது எந்த கட்சியினர் எது கொடுத்தாலும் அதனை வாங்கிக் கொள்ளுங்கள் என்றார். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அடுத்த ஆனைமலையில் தீ விபத்தினால் பெரும் நஷ்டத்தை சந்தித்த மில் தொழிலாளியை MP ஈஸ்வரமூர்த்தி நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். ஆனைமலை தெற்கு தெருவைச் சேர்ந்தவர் மில் தொழிலாளி தேவி. இவர் வீட்டில் மின்கசிவு காரணமாக ஏற்பட்ட தீ விபத்தில் சிக்கி 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் தீக்கு இரையாக்கின. இந்நிலையில் இந்த சம்பவத்தை அறிந்த MP ஈஸ்வரசாமி மற்றும் கோவை தெற்கு மாவட்ட செயலாளர் தளபதி முருகேசன் மில் தொழிலாளி தேவியை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறி நிவாரண நிதியை வழங்கினர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அண்ணா விளையாட்டு அரங்கம் முன்பு புரட்சி பாரதம் கட்சி சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற அக்கட்சியின் தலைவர் பூவை ஜெகன்மூர்த்தி முன்னதாக அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள் அனைவருக்கும் சாதி சான்றிதழ் கிடைக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் ஒடுக்கப்பட்ட மக்கள் வசிக்கும் பகுதியை தனி தொகுதியாக அறிவிக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அக்கட்சியினர் கண்டன கோஷங்களை எழுப்பினர். புதுக்கோட்டை மாவட்டத்தில் பள்ளி மாணவர்கள் போதைக்கு அடிமையாகி உள்ளனர் என்று மக்கள் தொடர்பு முகாமில் மாவட்ட ஆட்சியரின் பேச்சு சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இலுப்பூர் அருகே உள்ள விலாப்பட்டி கிராமத்தில் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையின் சார்பில் மக்கள் தொடர்பு முகாம் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற மாவட்ட ஆட்சியர் அருணா அரசு துறைகள் சார்பில் 384 பயனாளிகளுக்கு 2 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பல்வேறு அரசு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். சேலம் மாவட்டம் ஆத்தூர் பேருந்து நிலையத்தில் புதிதாக கட்டப்பட்ட வணிக வளாக கட்டிடங்களின் கடைகள் தகரம் வைத்து மறைக்கப்பட்டதால் வியாபாரிகள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். ஆத்தூர் பேருந்து நிலையத்தில் பழைய வணிக வளாக கட்டிடங்களை இடித்து புதிதாக 40 வணிக வளாகம் கட்டிடங்கள் கட்டப்பட்ட நிலையில் காணொலி வாயிலாக தமிழக முதலமைச்சர் திறந்து வைத்தார். இதனையடுத்து கடைகள் ஏலம் விடப்பட்ட நிலையில் கட்டுமான பணிக்கான பணம் தரவில்லை என்று கூறி ஒப்பந்ததாரர் தகர சீட்டுகள் வைத்து கடைகளை மறைத்துள்ளார். திருப்பூரில் அடுத்தடுத்து 9 சிலிண்டர்கள் வெடித்ததில் 42 குடிசை வீடுகள் தரைமட்டமான சம்பவம் அப்பகுதியினரிடையே சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பூர் MGR காலனி பகுதியில் சாயாதேவி என்பவருக்கு சொந்தமான இடத்தில் 42 கூரை தகர கொட்டகைகள் அமைத்து வாடகைக்கு விட்டிருந்தார். இந்நிலையில் காலை வேளையில் அனைவரும் வேலைக்கு சென்ற நிலையில் ஒரு வீட்டில் வாயு கசிவு ஏற்பட்டு விபத்தான நிலையில் அடுத்தடுத்து 9 சிலிண்டர்கள் வெடித்து சிதறி விபத்தானது. ஆவடியில் பல்வேறு குற்ற வழக்குகளில் மீட்கப்பட்ட 18 கோடி ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் உரியவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. காட்டூர் பகுதியில் கொள்ளையடிக்கப்பட்ட நகைகள், பணம், செல்போன் உள்ளிட்ட சுமார் 18 கோடி ரூபாய் மதிப்பிலான பொருட்களை அவற்றின் உரிமையாளர்களிடம் ஆவடி காவல் ஆணையர் சங்கர் வழங்கினார். 9 கோடி ரூபாய் மதிப்பிலான 922 கிலோ வெள்ளி கட்டிகள், 87 சவரன் தங்க நகைகள், 35 லட்சம் ரூபாய் மதிப்பிலான வெளிநாட்டு காலணிகள் மற்றும் 17 செல்போன்கள் உரியவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. கரும்பு அறுவடை இயந்திரங்கள் கொள்முதல் செய்ததில் 2,77,00,000 ரூபாய் அரசுக்கு இழப்பு ஏற்படுத்தியதாக பதியப்பட்ட வழக்கில் இருந்து தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தரை விடுவிக்க சென்னை உயர்நீதிமன்றம் மறுத்துவிட்டது. கோவை வேளாண் பல்கலைக்கழகத்தில் 2009ஆம் ஆண்டு முதல் 2012ஆம் ஆண்டு வரை துணைவேந்தராக பதவி வகித்த முருகேச பூபதி தனது பதவி காலத்தில் கரும்பு அறுவடை இயந்திரங்களை கொள்முதல் செய்து தனியார் நிறுவனத்திற்கு லாபம் ஏற்படுத்தி அரசுக்கு இழப்பீடு ஏற்படுத்தினார் என்பது புகாராகும். கனிமவள கொள்ளையர்கள் தனக்கு கொலை மிரட்டல் விடுப்பதாக தமிழ்நாடு லாரி உரிமையாளர்கள் சங்க கூட்டமைப்பின் தலைவர் யுவராஜ் தெரிவித்துள்ளார். சென்னை மதுரவாயலில் உள்ள துணை ஆணையர் அலுவலகத்தில் யுவராஜ் உள்ளிட்ட மணல் லாரி உரிமையாளர்கள் புகார் கடிதம் அளித்தனர்.
பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த யுவராஜ், தமிழகம் முழுவதும் எம்சாண்ட் போன்ற கனிமங்கள் வெட்டி எடுப்பதில் பெரும் முறைகேடு நடப்பதாகவும் கிரஷர் உரிமையாளர்கள் தன்னை மிரட்டுவதாகவும் தெரிவித்தார். திருவள்ளூர் மாவட்டம் நெமிலி அகரம் ஏரியில் அளவுக்கு அதிகமாக ஆழம் எடுத்து விதிமுறைகளை மீறி லாரிகளில் சவுடு மண் கொள்ளையடிக்கும் சம்பவம் அரங்கேறி வருவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். நெமிலி அகர பகுதியில் சவுடு மண் எடுக்க விஜயகுமார் என்பவருக்கு மாவட்ட நிர்வாகம் அனுமதி அளித்ததாக கூறப்படுகிறது. ஆனால் விதிகளை மீறி பொக்லைன்கள் வைத்து நாளொன்றுக்கு 300க்கும் மேற்பட்ட லாரிகளில் சவுடு மண் கொள்ளையடிக்கப்பட்டு வருகிறது. மேலும் சவுடு மண்ணை ஏற்றி செல்லும் லாரிகள் அதிவேகத்தில் செல்வதால் அச்சமடைந்த அப்பகுதி மக்கள் குவாரியை முற்றுகையிட்டு லாரிகளை சிறைப்பிடித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். குற்றாலம் சாரல் திருவிழா வருகின்ற 19ஆம் தேதி தொடங்க உள்ளதாக ஆட்சியர் கமல் கிஷோர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த மாவட்ட ஆட்சியர், வரும் 27ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள சாரல் திருவிழாவில் பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகள், கொழு குழந்தைகள் போட்டி, படகு போட்டிகள் உள்ளிட்டவைகளை நடத்த திட்டமிட்டிருப்பதாக தெரிவித்தார். மேலும் ஐந்தருவி பகுதியில் உள்ள சுற்றுச்சூழல் பூங்காவில் தோட்டக்கலைத்துறை சார்பில் வருகின்ற 19ஆம் தேதி முதல் 22ஆம் தேதி வரை மலர் கண்காட்சி நடைபெறவுள்ளதாகவும் அப்பொழுது அவர் கூறினார்.